ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்தில் முதலாவது நாள் அதிகாலையில் தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வந்திருப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் காலைதோறும் புதிய கிருபைகளை தருகிறார். இந்த மாதம் முழுவதும் தேவன் தம்முடைய புது கிருபைகளை தர உண்மையிலவராக இருக்கிறார். காத்திருப்போம், கர்த்தருடைய கிருபைகளை இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது அதிசயமான கிருபை. ஹல்லேலூயா. நித்திய கிருபை. ஹல்லேலூயா. நீங்காத கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாவரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி, கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திருதே. ஹல்லேலூயா. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. வான சுடர்கள் காணக ஜீவன் வாழ்த்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காட்டில் கதறி காணக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். காட்டில் கதறி காணக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரமே சுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரமே சுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நம் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. கர்த்தருடைய கிருபை என்றும் பெருக, கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றுமே ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரே காலை எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும்
கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவன் என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவன் என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல், துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும். காலை விழிப்பே கர்த்தரின் சாயல், கண்களும் செவியும் காத்திருக்கும். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவே. பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடி மகிழ்ந்திடுவே. கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதேனல், துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும் ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை சோதரம் அல்லாமா. கர்த்தாவே நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு சோதரிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை சோதரம் பண்ணி ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எதெல்லாம் நாங்கள் உம்மிடத்தில் கொடுக்கிறோமோ ஆண்டவரே நீர் நிச்சயமாகவே அதை நீர் ஆண்டவரே கண்ணோக்குகிறீர், அதை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே நீர் வழிநடத்துகிறீர். கர்த்தாவே நாங்கள் சோதரிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தமாய் நாங்கள் வைத்துக் கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசம் ஆண்டவரே நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை ஆசீர்வதிப்பீராக. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலனை கர்த்தர் தரும்படியாய் உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். வருமானங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வீணான செலவுகள், விக்கினங்கள், மோசங்கள், மருத்துவ செலவுகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களை விளக்கி ஆண்டவரே கர்த்தர் எங்களை ஆண்டவரே நிறைவாய் நடத்தும்படியாய் நாங்கள் சோதரிக்கிறோம். அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்து வியாதியை நான் விலக பண்ணுவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வாதத்தை தந்து அதாவது சரீரத்தினால் சுகவிலை தந்து நடத்துவீராக. உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஏந்தாயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த மாதத்தில் கண்ணின் மணியை போல கர்த்தர் காத்தருள்வீராக. அதிசயமான கிருபையை கர்த்தர் விளங்க பண்ணுவீராக. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் தருவீர். அதற்காய் நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை நாங்கள் சோதரிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்புகள் ஆண்டவரே அவர்கள் தங்கியிருக்க இடங்களிலும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தார் போக்கு வரவு எல்லாத்தையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிப்பீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது சொன்னீரே ஆண்டவரே. இரத்தத்தின் வல்லமை எங்களை பாதுகாக்கட்டும். தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தரை தேடுவோரின் இருதயம் வாழும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாமத்தை பாட்டினால் துதித்து ஹல்லேலூயா என் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து
நிறைவாக்குகிறீர். ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. தேவனின் நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரம் பாடி மகிமைப்படுத்துவே. தேவனின் நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரம் பாடி மகிமைப்படுத்துவே. கொம்பும் விரிக்குளம்பும் காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். கொம்பும் விரிக்குளம்பும் காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். எல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. கர்த்தரை தேடுவோரின் இருதயம் வாழும் எளியவ விண்ணப்பத்தை கேட்கிறார். கர்த்தரை தேடுவோரின் இருதயம் வாழும் எளியவ விண்ணப்பத்தை கேட்கிறார். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதையாயிலும் கேட்டால் தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசம் தான் அல்லேலூயா உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நாம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம், பதிலை பெற்றுக்கொள்வோம். ஆமென். தேவனின் சித்தப்படி எதை நாம் கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். தேவனின் சித்தப்படி எதை நாம் கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்பது நிச்சயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகை ஜெயிக்கும், உலகை ஜெயிக்கும் ஜெயம் விசுவாசம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகை ஜெயிக்கும், உலகை ஜெயிக்கும் ஜெயம் விசுவாசம். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். கூப்பிடும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து குறைவை நிறைவாக்குகிறீர். ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. ஜெபிக்கும் நேரமெல்லாம் பதில் கொடுத்து ஜெயத்தை தருபவனே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம், என்னை கூப்பிடு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 33:3 இதை தான் சொல்லுகிறது. Jeremiah 33 verse 3 says likewise, என்னை நோக்கி கூப்பிடு. call to me. ஹல்லேலூயா. Hallelujah. என்னை நோக்கி கூப்பிடு, Call to me, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். and I will answer you. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. See how great of a promise it is. அருள்நாதர் இயேசுவும் இதை தான் நமக்கு சொன்னார். Our Lord Jesus has also said, கேளுங்கள், ask, அப்பொழுது உங்கள் குறைவு நிறைவாகும்படியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். and
for your needs to be fulfilled, you shall receive. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். And anyone who asks will receive. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. என்னை நோக்கி கூப்பிடு. Call unto me. என்னை நாடு. And seek me. அல்லேலூயா. Hallelujah. உன் வாயை திற. Open your mouth. நீ பேசு. And you speak. நானும் பேசுவேன். And I will speak, says God. அல்லேலூயா. உனக்கு பதிலை நான் தருவேன். And God says, I will give an answer for you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இது ஒரு அழைப்பு இது. This is a calling. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இது கர்த்தர் தம்முடைய உறவுக்குள்ளாய் நம்மை அழைக்கிறதான ஒரு அழைப்பு. This is a calling that God ask to get into a relationship with him. தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல. Our God is not someone who's far off. நாம் அழைக்கும் பொழுது நம்மிடத்தில் அணுகுகிறதான தேவன். When we call unto our Lord, he comes near to us. அழைக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அணுகும் தேவன். To everyone who calls unto the name of God, he comes near to them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இந்த எரேமியா 33:3 இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does Jeremiah 33 verse 3 says? நாம் அவரை பற்றி கேட்பவர்களா அல்ல, அவரோடு கூட பேசுவர்களாக நம்மை அழைக்கிறார். God desires that we not only inquire about him but we converse with him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவரோடு பேச அவர் விரும்புகிறார். And God desires that we speak with him. இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. It is a personal calling. அவர் பொதுவாய் கூப்பிடவில்லை. He is not commonly asking it. என்னை நோக்கி நீ கூப்பிடு. And God said, call unto me. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவருடைய நோக்கம் and the purpose நம்மை அவருடைய தம்முடைய உறவுக்குள்ளாக நம்மை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். and the purpose and the desire of God is that he may gather us together with him. ஒரு மனிதன் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது என்ன நடக்கிறது? So what happens when a man cries unto God or calls unto God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். and he shall call unto me. நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். and I will answer him. சங்கீதம் 91:15 Psalms 91 verse 15. நான் உனக்கு பதில் கொடுப்பேன். and I will answer him. நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். when you call unto God, God will answer you. நான் ஆபத்திலே நான் உன்னோடு கூட இருப்பேன். and I will be with you in the time of உன்னை trouble. நான் தப்புவித்து உன்னை நான் கனப்படுத்துவேன். I will deliver you and honor you. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய ஆபத்தில் கூப்பிடும் பொழுது when we call unto God in the times of our trouble, நம்மை தப்புவிக்கிறார். he delivers us. நம்மை தப்புவிக்கிறது மாத்திரமல்ல, not only he delivers us, நம்மை கனப்படுத்துகிறார். he also honors us. சங்கீதம் 50 சங்கீதம் 15 வசனம் என்ன சொல்லுகிறது? Psalms 50 verse 17. ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. call to me in the day of trouble. நான் உன்னை விடுவிப்பேன். I will deliver you. அல்லேலூயா. Hallelujah. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். and you shall glorify me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நம்மை தப்புவிப்பார். Our God delivers us. நாம் கூப்பிடும் பொழுது நம்மை விடுவிப்பார். when we call to him, he delivers us. நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். and we shall glorify him. ஆபத்தில் கூப்பிட்டு நம்மை விடுவித்து தப்புவிக்கிற தெய்வம் நம்ம என்ன பண்ணுகிறாராம்? கனம்படுத்துகிறாராம். in the time of trouble, when we call to him, he delivers us and he also honors us. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவர். Our God is a God who answers us. இதுதான் தேவனுடைய நம்பிக்கைக்குரிய வாக்குறுதி. and this is the hopeful promise which God gives எரேமியா us. சிறையில் இருந்த பொழுது, when Jeremiah பவுலும் சீலாவும் சிறையில் இருந்த பொழுது, when Paul and Silas were in prison, தேவன் பதில் அளிக்கிறார். God answered them. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய சூழ்நிலைகள் சிறையிருப்பாய் இருக்கலாம். Our situation may be as a prison, போராட்டத்தில் இருக்கலாம். or it could be in the midst of trouble, குறைவிலே இருக்கலாம். or we would be lacking நெருக்கத்திலே இருக்கலாம். in the midst of struggle. ஆனாலும் வானம் நமக்கு மூடப்படவில்லை. but the heavens are not closed for us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. we have a God who answers to us when we call unto his name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அல்லேலூயா. Hallelujah. சங்கீதம் 145:18 என்ன சொல்லுகிறது? what does Psalms 145 verse 18 say? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். The Lord is near to all who call upon him, to all who call upon him in truth. தேவன் எல்லாருக்கும் அருகில் இருக்கிறார் என்று அல்ல. It's not that God is near to all. இங்கே வேதம் சொல்லுகிறது, Here the word of God அவருடைய says, வார்த்தை சொல்லுகிறது, the word of God அவரை உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள், to all who call upon him in truth, உண்மையாய் பிரார்த்தனை பண்ணுகிறவர்கள். those who faithfully, truthfully pray. அதுன உண்மையாய் பிரார்த்தனை பண்ணுகிறது, What is that truthfully pray? உண்மை மனசாட்சியோடு, With true conscience, நியாயத்தோடு, with judgment, வஞ்சகம் இல்லாமல் without deceit. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் அருகிலே இருக்கிறார். To those who seek God, he is near to them. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. உண்மையாய் கூப்பிடும் பொழுது தேவன் சமீபமாய் இருக்கிறார். When we honestly seek God, he is very near to us. இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குறுதி This promise, நம்முடைய இருதயம் முழுவதும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும்படியாய் தூண்டுகிறது. it makes us, our heart to be fully dependent on God. நாம் முழுமையாய் அவரை நம்பும் பொழுது When we wholly put our trust on God, தேவன் நம்மிடமிருந்து தூரம் இல்லை, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், அவர் செவி கொடுப்பார், அவர் பதிலளிக்கிற தேவன், அவர் நம்மை வழி நடத்துவார். our God is not someone who is far away, he is near to us, he is there with us, and he will answer our prayers. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகையால்தான் உபாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, Hence it is said in Deuteronomy 4 verse நம்முடைய 7, தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ள போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவன் எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எதே? for what great nation is there that has God so near to it as the Lord our God is to us. இந்த வசனம் தேவன் தமது ஜனத்தோடு நெருக்கமாய் இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. And this word says that our God is very near to his people. அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம், அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். Anytime when we worship and when we serve God and we call unto his name, he is there so near with us. உண்மையாய் நாம் ஆண்டவரை பிரார்த்தனை பண்ணுவோம். Truthfully let us pray unto God. அல்லேலூயா. Hallelujah. ஐகளதான் எரேமியா 29:13 சொல்லப்பட்டிருக்கிறது, Hence it is said in Jeremiah உங்கள் 29 முழு verse 30, இருதயத்தோடு என்னை தேடினா என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். and you will seek me and find me when you search me with all your heart. உண்மையாய் பிரார்த்தனை செய்வோம். Let us truthfully seek God. தேவனுக்கு உண்மையாய் இருப்பது வெறும் வார்த்தையினால் அல்ல, And it is not just the word that we are being truthful. வாழ்வில் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் வாழுங்கிற வாழ்க்கை தான் அவர் விரும்புகிறார். God desires that our life is fully trusted and hoped unto him. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உண்மையாய் தேடுவோம், Let us seek God faithfully. முழு மனதாய் தேடுவோம். Let us seek God wholeheartedly. தேடும்பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார், பதில் கொடுக்கிறார். When we see God, he is so near to us and he answers to us. 1 யோவான் 5:14 என்ன சொல்லுகிறது? 1 John 5 verse 14 says, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். Now this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he hears us. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய சித்தத்தின்படி என்பது தேவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் ஏற்றவாறு நம்முடைய வேண்டுதல்கள் இருக்க வேண்டும். Our requests must be aligned with God's plan and purpose, that is which is according to his will. அவருடைய சித்தப்படி என்பது அவருடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் ஏற்றவாறு நம்முடைய பிரார்த்தனை இருக்க வேண்டும். According to his will means our requests must align to his purpose and plan. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய சித்தத்தை நாம் எப்படி அறிவது? So how can we know the will of God? அல்லேலூயா. Hallelujah. யோவான் 15:7 சொல்லுகிறது, John 15 verse 7 says, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். if you abide in me and my words abide in you. கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அல்லேலூயா. Hallelujah. வார்த்தையினாலே தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். And God reveals his purpose and his will through his word. அல்லேலூயா. Hallelujah. அவர் தம்முடைய திட்டத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். He reveals his will through his word. அவருடைய விருப்பத்தை தம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். His desires are revealed through his word. அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் நம்முள்ளே நிலைத்திருக்கும் பொழுது When the word of God dwells in us, நாமும் அவருடைய சித்தத்தின்படி கேட்க ஆரம்பிப்போம். and we shall also start to ask according to his will. அல்லேலூயா. Hallelujah. வசனம் நம்ம இருதயத்தில் வைப்போம். Let us put the word of God in our hearts. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வோம். Let us know the will of தேவ God. விருப்பத்தை செயல்படுத்துவோம். Let us start to work according to the will of God. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால்
நீங்கள் கேட்டுக்கொள்வதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done unto you. தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பிரார்த்தனை இணைந்தால் பிரார்த்தனை வல்லமை பெறும். So if our prayers and requests are according to the will of God, our requests will become powerful. தேவன் தெய்வீக நோக்கத்துக்குள் பொருந்தும்படி கேட்டால் அவர் அதற்கு செவி கொடுக்கிறார். When we ask according to his divine purpose, our God hears to our supplication. என் சித்தமல்ல உம் சித்தமே நிறைவேறட்டும். Not my will but yours be done. எங்க கேட்டிருக்கிறோம் இத? Where did we ask? சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன திருவார்த்தை அது. And it is the word of Jesus Christ when he was to be crucified on the cross. அவர் 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 மிகுந்த வியாகுலத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய விருப்பம் இல்லப்பா, When he was in great suffering, உம்முடைய விருப்பம் என்னிலே நிறைவேற வேண்டும். Jesus Christ said, not my will but yours be done. இந்த மனப்பான்மை தான் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். And this is the same attitude which we should also have. அப்படி நாம் தேவ சித்தத்தை செய்யும் பொழுது Likewise, when we do the நம்முடைய will of God, பிரார்த்தனைக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. definitely there is an answer to our prayers. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது நமக்கு? What does 1 John 5 verse 14 teach us? உண்மையான பிரார்த்தனை என்பது தேவ இருதயத்துடன் ஒத்து போகும் ஒரு உரையாடல், ஒரு பேச்சு. A true prayer is a conversation that aligns with the heart of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Ephesians 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையை நமக்கு செய்ய வல்லவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Now to him who is able to exceedingly abundantly above all we ask or think according to the power that works in us, to him be glory through Jesus Christ. தேவ சித்தத்தின்படியாய் வேண்டுதல் செய்வோம். According to the will of God, let us pray. முழு மனதோடு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்வோம். With all of our heart, let us make supplication. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. உத்தம இருதயத்தோடு அல்லேலூயா உண்மையாய் பிரார்த்தனை பண்ணுவோம். With an upright heart, let us faithfully, truthfully pray unto God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Lord, we praise you. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். Let God lead us. நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுவோம். Let us pour our heart unto God. நம்முடைய ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். Our God will answer to all of our supplications. அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we praise you. அல்லேலூயா. நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். We praise you with a thankful heart. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh God, we praise you. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். According to your will, we put out faith. எங்களுக்குள்ளாய் நல்ல ஜெபாவை ஊற்றும். Pour in us the spirit of உண்மையில் இருதயத்தை தாரும். Give us a faithful heart. முழு மனதோடு நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்க கிருபை தாரும். Help us to pray unto you with whole heart. அல்லேலூயா. Hallelujah. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we commit ourselves to pray according to your will. நீரே எங்களை வழி நடத்தும். Lord, you lead us. ஆண்டவரே இந்த மாதம் வழி நடத்தும். Lead us this month, O God. ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் பெறுகிற மாதமாய் எங்கள் வாழ்விலே மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்றுவர்களாய் காணப்படும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தையும் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we commit our family, our church and our ministries into your hands, that it go along to your will. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. You do gracious things. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. In the name of Jesus I pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கிய வழி நடத்தலும் இன்றும் என்றும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியவன் வர வரைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. என்றென்றும் இயேசுவின் கரத்தினார் அன்றென்று தேவையை
பெற்றிடுவே என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவையை பெற்றிடுவே ஒன்றுக்குமே நீ குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே ஒன்றுக்குமே நீ குறைவு இல்லை சொந்தமாய் உம்மை சார்ந்து விட்டேன் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் இயேசுதேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுதேவா தேவனே இயேசுதேவா அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார்.